Hey everyone, welcome to this video. நம்ம லைஃப்ல நம்மலாம் ரொம்ப பிஸியா இருக்கோம். கரெக்ட்டா? ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வொர்க், ஸ்டடி, சோஷியல் மீடியான்னு நெறைய விஷயத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா, என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. நம்ம பிரெயின நம்ம கரெக்ட்டா ட்ரெயின் பண்றோமா? அப்படிங்கிறது தான். உங்க லைஃப்ல இருக்க ஒரு சில பேர நீங்க நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவ்ளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியா, ஸ்மார்ட்டா, அழகா டெசிஷன் எடுத்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. ஆனா, ஒரு சில பேர் இருப்பாங்க. எவ்ளோ பெரிய ப்ராப்ளம் குட்டி ப்ராப்ளமா இருந்தாலும், அத சால்வ் பண்ண முடியாம ஸ்ட்ரெஸ் ஆகி கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? டேலண்ட்டும் இல்ல, லக்கும் இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ப்ராப்ளம் சால்வர் அவங்களோட பிரெயின கரெக்ட்டா ட்ரெயின் பண்றாங்கன்னு அர்த்தம். நம்ம உடம்புக்கு எப்படி எக்சர்சைஸ் வந்துட்டு தேவைப்படுதோ, அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கும் ஒரு சில எக்சர்சைஸ் தேவைப்படுது. அதாவது எந்த அளவுக்கு நம்மளோட அ அவுட்டர் ஸ்ட்ரென்த் அதாவது பாடி பிசிக்கல் ஸ்ட்ரென்த் நமக்கு முக்கியமோ, அதே மாதிரி நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். நம்ம திங்க் பண்ற விதம், நம்ம டெசிஷன் எடுக்கிற விதம், நம்மளுடைய டெசிஷன் எபிலிட்டி எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல நம்ம ஒரு சில சிம்பிளான டெக்னிக்ஸ் மென்டல் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் கூட உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும். ஸோ நம்ம அதுல ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறது சேலஞ்சிங் யுவர் திங்கிங் ஹேபிட். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பழக்கம் இருக்கும். என்ன அப்டின்னா, நம்ம எத வந்துட்டு நம்புறோமோ, அத மட்டும் தான் ஒத்துக்குவோம். என்னதான் ஹானஸ்ட்டா நம்ம யோசிச்சாலும், எது கரெக்ட்டான எது கரெக்ட்டான ரைட்டான பாத் அப்டின்னு நம்ம யோசிச்சாலும், நமக்கு எது சாதகமா இருக்கோ, அத மட்டும் தான் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். இது வந்து காமனா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஹேபிட். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன யோசிக்கிறோமோ, அதுல கொஞ்சம் அட்டென்ஷன் நம்ம குடுக்கணும். என்ன யோசிக்கிறோம்? எப்படி ஆக்ட் பண்றோம்? ஸோ அது எப்படி நம்ம லைஃப்ப பாதிக்குது? அடுத்தவங்க நம்ம கூட இருக்கிறவங்களோட லைஃப் அது எப்படி பாதிக்குது? அப்படிங்கிற அந்த தாட்ல ஒரு அட்டென்ஷன் குடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம இன்னும் கிளியரரா, இன்னும் ஒரு கிளாரிட்டியோட நம்ம மைண்ட வச்சிருக்கலாம். நமக்கு அது டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணும். பாசிட்டிவா திங்க் பண்ணா நம்ம லைஃப்ல எவ்ளோ பெரிய சேஞ்சஸ் வருமோ, அத விட இந்த ஹேபிட் திங்கிங்ல கொஞ்சம் நீங்க அட்டென்ஷன் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அத விட பயங்கரமான இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். 2வது விஷயம், டீச் வாட் யூ லேர்ன். எப்பவுமே என்னோட பழைய வீடியோலயும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி அது என்னவா இருக்கட்டும், என்ன டாபிக்கா இருக்கட்டும், அத பத்தி நீங்க நெறைய தெரிஞ்சுக்கணும், ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போணும் அப்டின்னா, கண்டிப்பா அத வந்து இன்னொருத்தவங்களுக்கு நீங்க சொல்லிக் குடுக்கணும், எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். ஸோ அதுவும் எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்டின்னா, சிம்பிளான டெர்ம்ஸ் வச்சு அடுத்தவங்களுக்கு புரியிற மாரி நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணி அது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்டின்னா, அது இன்னும் உங்களுக்கு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்க குடுக்கும் அப்டின்னு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. சிம்பிள் டெர்ம்ஸ் வச்சு அத எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல அப்டின்னா, அதை இன்னும் நீங்க நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்டின்னும் அர்த்தம். டீச்சிங் மேக்ஸ் யூ திங்க் கிளியரர் அண்ட் ஸ்மார்ட்டர். 3வது விஷயம், சேஞ்ச் அப் யுவர் ரொட்டீன். சேஞ்ச் அப் யுவர் ரொட்டீன் அப்டின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க மார்னிங் எந்திரிச்சு பிரஷ் பண்ணுவீங்கல்ல. ஸோ பிரஷ் பண்ணும்போது எப்பவும் நீங்க ரைட் ஹேண்ட்ல பிரஷ் பண்றீங்க அப்டின்னா, லெஃப்ட் சைட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்போசிட் சைட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்க எப்பவுமே வொர்க்குக்கு வந்துட்டு ஒரே ரூட்ல போயிட்டுருக்கீங்க அப்டின்னா, டிஃபரெண்ட் ரூட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ரொட்டீன்ஸ் வந்துட்டு டிஃபரெண்ட்டா நீங்க ட்ரை பண்ணும்போது, உங்க பிரெயின் என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு சில விஷயத்துக்கு புது வழிகள கண்டுபிடிக்கும். ப்ராப்ளம் சால்விங்ல இது பெரிய ஒரு ரோல் குடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம்க்கு நெறைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க பிரெயின் அடாப்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு ஒரு சேஞ்சஸ் உங்க லைஃப்ல வருது அப்படின்னா, ஈஸியா அதுக்கு பிரெயின் அடாப்ட் ஆகும். உங்க பிரெயின் ரொம்ப ஷார்ப்பராவும் இருக்கும். இந்த டிப் வந்து கொஞ்சம் வியர்டா இருக்கும். ஸோ 4த் ஒன், ட்ரீம் அபவுட் ஃபியூச்சர் பட் பிளான் ஃபார் ப்ராப்ளம்ஸ். எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு யோசனை வச்சிருப்போம். இதுதான் கோல். இத நம்ம அச்சீவ் பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருப்போம். ஆனா, அதையும் தாண்டி அதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? அதெல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணலாம்? அப்படின்னு நீங்க முன்னாடியே யோசிச்சு வச்சீங்க அப்படின்னா, உங்க பிரெயின் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா திங்க் பண்ணும். எஃபெக்டிவாவும் திங்க் பண்ணும். ஸோ இது நீங்க ஃபாலோ பண்ணும்போது, இன்னுமே ஈஸியா நீங்க உங்களுடைய லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகலாம். இது நெகட்டிவா திங்க் பண்றது கிடையாது. ஓ! இதெல்லாம் நடந்துருமோ, அதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு நெகட்டிவா திங்க் பண்றது கிடையாது. இந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு கார் வாங்கணும் அப்படின்னு நான் ஒரு கோல் வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த கார் வாங்குறதுக்கு நான் ஃபினான்ஷியலா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுனாலும், அத எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா என்கிட்ட இருக்கணும். ஸோ அதுதான். ஸோ நம்ம லைஃப்ல நம்ம ஹாப்பியா, நிம்மதியா இருக்கிறதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருந்தாலும், அதுல முக்கியமான ஒரு அ ரீசன் என்ன அப்டின்னா, தூக்கம். ஸோ நம்ம 5த்தா பார்க்க போறது ஸ்லீப் பேஸ்ட் இன்டெலிஜென்ஸ் பூஸ்டிங். நெறைய தூங்கணும் அப்படிங்கிறத தாண்டி டார்கெட்டட் மெமரி ரீஆக்டிவேஷன்
எப்படி ஆகுதுன்னு பார்ப்போமா? நம்ம எப்பவுமே பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம அன்னைக்கு டேல என்னென்னலாம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூ மாரி யோசிச்சுட்டு போய் படுக்கிறது, நம்ம பிரெயினுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி நீங்க எதுவுமே கத்துக்கல அப்படின்னாலும், நோ ப்ராப்ளம். ஒரு காமான மியூசிக் கேட்டுட்டு தூங்குங்க. இது வந்து உங்களுடைய பிரெயினுக்கு நீங்க அன்னைக்கு டேல என்னென்ன நீங்க கத்துக்கிட்டீங்க, அ இல்ல புது இன்ஃபர்மேஷன ப்ராசஸ் பண்றதுக்கு அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க மார்னிங் எந்திரிக்கும் போதும் அது ஒரு ஃப்ரெஷ் ஐடியாஸோட ஸ்டார்ட் ஆகும். கடைசியா ரொம்ப வியர்டான ஒரு விஷயம். ரிவர்ஸ் ப்ராப்ளம் சால்விங். அதாவது அ எப்பவுமே ஒரு ப்ராப்ளம ஆச்சுன்னா, அது என்னெல்லாம் நமக்கு பிரச்சனை கொண்டு வரும் அப்படின்னு யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காசு சம்பாரிச்சு, அந்த காச எப்படியெல்லாம் சேவ் பண்றதுங்கிறத தாண்டி, எப்படியெல்லாம் அத செலவு பண்ணலாம்? என்னென்ன பண்ணி எக்ஸ்பென்சஸ் கொண்டு வரலாம்? அப்படிங்கிறத யோசிங்க. இட் வொர்க்ஸ். ரிவர்ஸ்ல திங்க் பண்ணும்போது, இன்னும் நம்மள வந்து ஸ்மார்ட்டரா திங்க் பண்ண வைக்கும். ஒரு விஷயத்த ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டிப்ஸ். அதாவது உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க சீக்கிரமா நீங்க அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சில ஹேபிட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நீங்க அடாப்ட் பண்ணிட்டு எப்படி நீங்க உங்களுக்கு இது எப்படி வொர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.